காவேரி கார்ல விஜய் கூட வந்திருக்கும் போது கூட ஒவ்வொரு தடவையுமே அவங்க மேல இருக்க பொசசிவ்னஸ்னால வெண்ணிலாவை பத்தின விஷயத்த இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால கடுப்பான விஜயும் அவங்களோட மேனேஜருக்கு மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ற மாதிரி வச்சது மட்டும் இல்லாம காவேரி முன்னாடியே சரி சரி நாங்க இப்பவே ஆபீஸ்க்கு கிளம்பி வரோம், அங்க நம்ம எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட, காவேரி இப்ப நம்ம ஆபீஸ்க்கு ஒரு சின்ன வேலையை கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு காவேரி, என்ன சொல்றீங்க, நீங்க சாப்பிட வெளியே போகலாம்னு சொன்னீங்க, இப்ப எதுக்காக ஆபீஸ் போகணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம விஜய் பேசினதுல இருந்து அவங்க கிட்ட மறுபடியுமே இந்த மாதிரி டிவோர்ஸ் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்துலதான் அவங்க நம்ம கிட்ட சைன் வாங்க போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பதட்டத்தோட பேச, ஆனா அதை புரிஞ்சாலும் புரியாத மாதிரி விஜய் அவங்க கிட்ட நடிக்கிற மாதிரி, இல்ல இல்ல ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட போகலாம், ஏன் உனக்கு என்ன பசிக்குதா இல்ல ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா சொல்லிடு, நம்ம ஆபீஸ்க்கு போகாம முதல்ல ஹோட்டலுக்கே போகலாம்னு சொல்லிட்டு காவேரி வாயில இருந்து என்னதான் வருதுன்றத பாக்குறதுக்காக அவங்க ரொம்பவே நக்கலா அவங்க கிட்ட கேள்வி கேட்க, ஆனா காவேரியோ விஜய் கிட்ட தன்னை விட்டே கொடுக்க கூடாதுன்றதுக்காகவே, இல்ல இல்ல எனக்குலாம் ஒன்றும் பசிக்கல, நான் உங்களுக்காக தான் சொன்னேன், நாம முதல்ல ஆபீஸ்க்கே போகலாம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வண்டியை ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனா அங்க போன விஜயும் அங்க இருக்க வக்கீல் கிட்ட, சரி சரி நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டீங்கல்ல, காவேரி கிட்ட 2 சைன் வாங்கினா மட்டும் எல்லா வேலையுமே முடிஞ்சிரும்லன்னு சொல்லி கேட்க, உடனே அந்த வக்கீலுமே ஆமா சார் எல்லாமே முடிஞ்சிரும், டிவோர்ஸ் பத்திரத்துக்கான எல்லா வேலையுமே இவங்க சைன் பண்ண முடிஞ்சிரும், நீங்க மியூச்சுவலா டிவோர்ஸ் ஆன மாதிரி இருக்கும்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு காவேரி செம்ம ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம கான்ட்ராக்ட் தான் முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சா இப்ப என்ன இவங்க தடாலடியா ஒரேடியா நமக்கு டிவோர்ஸ் கொடுத்து பிரிஞ்சு போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் அசால்ட்டா நம்ம கிட்ட இவ்வளோ சாதாரணமா இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்களே, அப்பனா இவங்களுக்கு நம்ம அவங்களோட லைஃப்ல முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்களா, வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவ்வளோ அவங்களுக்கு சீப்பா போயிட்டோமான்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம நம்ம தான் இவங்கள நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான ஆளா நினைச்சிட்டு இருந்திருக்கோம், ஆனா இவங்களுக்கு நம்மளாம் முக்கியம் கிடையாது, அந்த வெண்ணிலா தான் முக்கியம், இது தெரியாம தான் நான் என்னோட மனசை இப்படி குழப்பிட்டு இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட கண் கலங்கி நிக்கிறது மட்டும் இல்லாம விஜய் முன்னாடி எந்த நிலைமையில தான் உடைஞ்சு போனதை வெளிப்படுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களா மைண்டுக்குள்ள ஏதேதோ யோசிச்சு பார்த்துட்டு நின்னுக்கிட்டே இருக்கா. அப்ப விஜயும், என்ன காவேரி பார்த்துக்கிட்டே இருக்கா, சீக்கிரமா சைன் போடு, நீ நினைச்ச மாதிரியே நம்ம சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கிட்டு பெரிய போறோம்னு சொல்லிட்டு கிண்டலா அவங்க கிட்ட பேச, உடனே காவேரி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் விஜய் காவேரி ரொம்பவே ஆச்சரியமா நடந்துக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா காவேரி சரி நான் சைன் போறேன்னு சொல்லிட்டு உடனடி அவங்க கிட்ட வர கேள்வியே கேட்காம சைன் போட்டுட்டு, இதுக்கப்புறமா நான் உங்களோட வீட்டுக்குமே வர போறது இல்ல, இதுக்கப்புறமா நீங்களும் நானும் பாக்குறது இதுவே கடைசியா இருக்கட்டும், இந்த ஆபீஸும் சரி உங்களோட வீடும் சரி, இதுக்கப்புறமா எனக்கு எந்த விதத்திலயுமே சம்மதமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனடி அவங்க விஜய் பேச வரத கூட கேட்காம அங்க இருந்து கோவமா கிளம்புனது மட்டும் இல்லாம உடனடி அவங்க விஜய்க்காக வெயிட் பண்றதுக்கு பதிலா ஒரு ஆட்டோல ஏறி கிளம்பி போறாங்க. அப்போ இந்த மாதிரி காவேரி இவ்வளவு சீரியஸா ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயோ, ஐயோ நம்ம கொஞ்சம் இந்த விஷயத்துல ஓவரா தான் போயிட்டோமோ, காவேரி ரொம்பவே கோபத்துல போறாளே, அவகிட்ட நம்ம எப்படி இந்த விஷயத்த நம்ம புரிய வைக்க போறோமே தெரியலையே, தாத்தா சொன்ன மாதிரி அவகிட்ட முதல்லயே வேற விதமா இதை அவகிட்ட சொல்லிருக்கலாம் போலேன்னு சொல்லிட்டு பதறி போய் காவேரியை பாக்குறதுக்காக போக, ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க ஆட்டோல கிளம்பி போடவே உடனே விஜயும் காவேரிய ஃபாலோ பண்றதுக்காக கார்ல பின்னாடியே போக, ஆனா காவேரி விஜய் வரத கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே அழுதுகிட்டே ஆட்டோல வீட்டுக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா விஜய் ரூம்குள்ள இருக்க தன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே உடனடியே பெட்டியில பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அழுதுகிட்டே இதை பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க வந்த தாத்தாவும், என்னமா காவேரி என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி இதுகிட்டே இருக்க, விஜய் உன்னை ஏதாவது சொன்னானா, அது மட்டும் இல்லாம எதுக்காக உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, உடனே காவேரி இதுக்கு மேல விஜய்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்க என்கிட்ட டிவோர்ஸ் பத்திரத்திலேயே சைன் வாங்கிட்டாங்க தாத்தா, இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுக்கு கூட வர மாட்டேன், விஜய கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சுட்டு பெட்டியோட வெளியே கிளம்ப. அப்போ இது ஒண்ணுமே புரியாத தாத்தாவும் ரொம்பவே பதட்டமா விஜய்க்கு கால் பண்ண, ஆனா அதுக்கு முன்னாடியே காவேரி இங்கதான் வந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்த விஜயும் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி காவேரி பெட்டியோட வெளியே போறத பார்த்துட்டு ரொம்பவே பதட்டத்தோட அவங்க கிட்ட, காவேரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்றத நீ ஒரு கேள்வி கூட கேட்கவே மாட்டியா, நான் உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருக்கேன்றது உனக்கு எப்பதான் புரிய வரப்போகுதுன்னு கொஞ்சம் கடுப்புல திட்ட ஆரம்பிக்க. ஆனா காவேரியும், ஆமா நீங்க என்கிட்ட விளையாண்டுட்டு தான் இருக்கீங்க, ஆனா என்கிட்ட மட்டும் இல்ல என் வாழ்க்கை கூடயுமே விளையாண்டுட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறமா நான் யாரையுமே என்னோட வாழ்க்கையில விளையாட அனுமதிக்க போறதே கிடையாது, இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில என்ன முடிவுனாலும் அதை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நீங்க வெண்ணில கூட சேர்ந்து சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க, என் கூட இருந்து நீங்க கஷ்டப்படணும்ன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனடி அவங்க விஜய் கிட்ட மறுபடியுமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத காதலியே வாங்காம அங்க இருந்து கோவத்துல கிளம்பி அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா. அப்போ இந்த மாதிரி அவங்க அம்மா காவேரி பெட்டி படிக்கோட வந்து நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு பதறி போய் அவங்க கிட்ட, என்னாச்சுடி, எதுக்காக பெட்டியோட வர, அது மட்டும் இல்லாம எதுக்காக அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு திரும்பி பார்க்க, பின்னாடியே விஜயும் பதறி போய் காவேரியை சமாதானப்படுத்துறதுக்காக ஓடி வராங்க. அப்ப இதை பார்த்துட்டு காவேரியும், என்கிட்ட தயவு செஞ்சு எதுவுமே கேட்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக, அப்ப விஜயும் காவேரி நான் சொல்ல வரத
தயவு செஞ்சு கேளுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஆனா காவேரியோ விஜய் பேச்ச கேட்கற மாதிரியே தெரியல. அப்ப இத பார்த்த கங்காவும், என்னாச்சு விஜய், எதுக்காக காவேரி இப்படி அழுதுட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம எதுக்காக பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா, உங்ககிட்ட என்ன பிரச்சனை அவ பண்ணிட்டு வந்தான்னு கேட்க, உடனே விஜயும், இல்ல காவேரிக்கு எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது சீக்கிரமா சரியா போயிடும், அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி காவேரி கிட்ட வேற எதுவுமே கேட்காதீங்க, நான் பண்ண சின்ன தப்பால தான் அவ என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் முழு உண்மையை சொல்லாம காவேரி கிட்ட எப்படி விளையாண்டுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த சீரியஸ்னஸ இப்பதான் விஜய் புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஃபீல் பண்றாங்க. அப்போ அங்க வந்த தாத்தாவும், ஏன் விஜய், இதுக்காக தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன காவேரி கிட்ட இந்த அளவுக்கு சீரியஸா விளையாடாதன்னு, பாரு உன்னோட விளையாட்டு இப்ப வினையாயிடுச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க. உடனே விஜயும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, ஆமா தாத்தா, நீங்க சொன்னப்பவே நான் அவகிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும், தேவையில்லாம நான் தான் அவளை வெறுப்பத்தி அழகு பாக்குறன்ற விதமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரியும் இந்த மாதிரி விஜய் தமிழ உண்மையாவே அன்பு வைக்கல, அவங்களுக்கு தன்னை விட வெண்ணிலா தான் முக்கியம்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட காவேரியோ இதுக்கப்புறமா நம்ம விஜய் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க.